திருத்தூதர் மத்தியா. இறங்குமுகமும் ஏறுமுகமும். இந்த இரண்டு செயல்களும் ஒவ்வொரு மனிதர் வாழ்க்கையிலும் நடக்கும். இந்த செயல்கள் இரண்டு மனிதர்கள் வாழ்க்கையில் நடந்தது என்பதை பற்றித்தான் நாம் இன்று தியானிக்கப் போகின்றோம். முதலில் இறங்குமுகம். இந்த இறங்குமுகத்தை சந்தித்தது யார் என்று கேட்டால் யூதாஸ். கடவுளாகிய இயேசு கிறிஸ்து 12 திருத்தூதர்களை தன் வாழ்க்கையில் தேர்ந்தெடுத்து இறை பணிக்கென அவர்களை அர்ச்சிப்பு செய்து அனுப்பி வைத்தார். ஆனால் ஏறுமுகத்தில் அர்ச்சிக்கப்பட்ட யூதாஸ் ஆனவர் தொடர்ந்து ஏறுமுகம் கண்டிருக்க வேண்டும் அல்லவா? ஆன்மீகத்தில் அப்படி அவர் செய்யவே இல்லை. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு செயல்களிலும் அவர் இறங்கு முகத்தையே சந்தித்து கடைசியில் எந்த அளவிற்கு இறங்கி போனார் என்றால் இயேசு கிறிஸ்துவையே காட்டிக் கொடுத்து பாதாளத்தில் சென்று சாகும் அளவுக்கு அவர் தன் ஆன்மாவையே சாகடிக்கக்கூடிய அளவுக்கு இறங்கி போனார் என்பதை பார்க்கின்றோம். அந்த இடத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்தான் திருத்தூதரான புனித மத்தியா. அவரது விழாவைத்தான் நாம் இன்று கொண்டாடுகின்றோம். அவரை பாருங்கள். யூதாஸ் எந்த பாதாளத்தில் ஆன்மீகத்தை இறக்கி வைத்துவிட்டு போனானோ அந்த இடத்திற்குத்தான் மத்தையா தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்படி என்றால் அவரது ஆன்மீக வாழ்வு இறங்கு முகத்திலிருந்து எடுக்கப்பட்டது, தொடங்கினார். அப்படி தொடங்கிய அவர் தனது வாழ்நாள் முழுவதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு 100% முழுமையாக பணிபுரிந்து ஏறுமுகம் கண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு மறைசாட்சியாக மரித்தார் என்பதைத்தான் நாம் இங்கு நினைவு கூற வேண்டும். இந்த பக்கம் இறங்கு முகத்தில் இருந்த யூதாஸ் தற்கொலை செய்து கொண்டான். ஐயோ, நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தனே, அதுவும் மாசற்ற இரத்தத்தை நான் காட்டி கொடுத்து பாவம் செய்தேனே என்று சொல்லி தனது வாழ்வை தானே முடித்துக் கொண்டான். ஆனால் மத்தியாவை பாருங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தனது வாழ்க்கையாக தேர்ந்து கொண்டு நற்செய்தியை அறிவித்து மறைசாட்சியாக பாவமே செய்யாமல் தனது இரத்தத்தையே கடவுளுக்கு கொடுத்து தனது உயிரை ஈந்தார். அப்படி என்று கேட்டால் இந்த இரண்டிற்கும், இறங்கு முகத்திற்கும் ஏறுமுகத்திற்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நமது வாழ்க்கை என்று வரும்பொழுது நிச்சயமாக நாம் யாரை போலத்தான் வாழ வேண்டும்? மத்தியாசை போலத்தான் வாழ வேண்டும். நமது ஆன்மீகம் இறங்கு முகத்தில் இருந்தாலும் சரி, அதை பற்றி கவலை கொள்ள வேண்டாம். அது எங்கு இருக்க வேண்டும்? ஏறுமுகம் நோக்கி செல்ல வேண்டும். எந்த இடத்தில் இருக்கிறோம் என்பது பொறுத்து பெரிதல்ல. அந்த இடத்திலிருந்து எங்கு செல்கிறோம், கீழே போகிறோமா மேலே செல்ல போகிறோமா என்பதுதான் முக்கியம். மத்தியாஸ் தானும் மேலே சென்றார், தனக்கு கொடுக்கப்பட்ட திருச்சபையும் மேல் நோக்கி கூட்டி சென்றார். அதே போன்று நாமும் நமது ஆன்மாவை மேல் நோக்கி செலுத்த வேண்டும், நம்மை சுற்றி இருப்பவர்களையும் மேல் நோக்கி கூட்டிச் செல்ல வேண்டும் என்பதை உணர்ந்து ஏறுமுகமாகவே புனித மத்தியாசை போல இருப்பதற்கு கற்றுக்கொள்வோம்.